ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தீபா மித்ரா ஆஸ்திரேலியா தமிழ் பிளாக். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சில்லி பவுடர் அலோவ் பண்ண மாட்டாங்க. சில்லி பவுடரில் நம்ம இந்தியாவிலேருந்து எனி ஹோம் மேட் மசாலா பவுடர்ஸ் கொண்டு வந்தாலே வந்து இமீடியட்டாக கஸ்டம்ஸில் பார்த்து தூக்கி போட்டுறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் சாம்பார் பொடி எடுத்துகிட்டு வரல, ரசம் பொடி எடுத்துகிட்டு வரல, இந்த மசாலா அந்த மசாலா. பட் நான் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாகவே எல்லாமே நான் வீட்டில் இங்கே அரைச்சிப்பேன், ஆஸ்திரேலியாவில் அரைச்சிப்பேன். பட் சில்லி பவுடர் மட்டும் நானும் இந்தியாவில் தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பேன் பண்ண டைம், தட் இஸ் முக்கியமாக கோவிட் டைமில் நம்ம எதுவும் கொண்டு வர முடியாத டைமில் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா வந்து கடையில் வாங்கினேன். ஒரு 2 பேக்கெட் வாங்கியிருப்பேன். எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. என்ன தான் வந்து கலரு ஃப்ரெஷ் பேக்கிங்காக இருந்தாலும் எனக்கு வந்து அந்த டேஸ்ட் சுத்தமாக பிடிக்கல. சமையலுக்கு அது ஒத்து வர மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப காரம், கொஞ்சம் போட்டால் கூட ரொம்ப காரமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ நான் வந்து சில்லி பவுடர் நானே அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன தான் நம்ம ட்ராவல் பண்ண முடிஞ்சாலும் நம்மளால் சில்லி பவுடர் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. என்ன தான் நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சி அது மார்வேஷன்லாம் பண்ணி ஒரு கடை பேக்கெட் மாதிரி கொண்டு வந்தாலும் பிடிச்சிடுறாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வேஸ்ட்டு. இது வந்து அட்டம் பண்ணுறதே வந்து வேஸ்ட்டுன்றதுனால இங்கேயே எல்லாமே கிடைக்குது. அதனால் வந்து நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நான் பண்ணுவேன்றதை நான் காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே வந்து பக்காவாக வருது. அண்ட் நான் இதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கிலோ மிளகா பாக்கெட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எந்த பிராண்டு கிடைக்குதோ அதுதான் நான் எடுப்பேன். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த பிராண்டும் கிடையாது. பட் இங்கே கொட்டும்பான் பட்டு விற்கும். அது என்னமோ என் ஹஸ்பண்ட் வேறு எதையும் தூக்கிட்டு வந்தார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காம்பு இருந்துச்சு. நார்மலாக நான் வாங்குகிற எந்த மிளகாலையும் காம்பு இருந்ததில்லை. காம்போடு அரைக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் நான் காம்பு கிள்ளிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப வெட்டியாக இருந்தேன். ஸோ எதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் காம்பு கிள்ளலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து அவ்வளோ மிளகாக்கும் உட்காந்து வெட்டியாக காம்பு கிள்ளிட்டு இருந்தேன். பட் உங்களுக்கு காம்பு கிள்ள டைம் இல்லை, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குன்னா நீங்கள் காம்போடியே அரைச்சிக்கலாம். இல்லாட்டி வீட்டில் யாராவது வெட்டியாக உட்காந்துட்டு சும்மா மிக்சர் சாப்பிட்ருந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுத்து காம்பு கிள்ள விட்டுருங்க. அவங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ காம்பு கிள்றது கில்லாது நம்ம ஆப்ஷன் தான். நான் கிள்ளிட்டேன். ஸோ கிள்ளதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அங்கே ஆக்சுவலி வந்து எங்களுக்கு கோல்டு வெதர், நான் இது ஷூட் பண்ணும்போது. அதனால் வந்து ரொம்ப லிமிட்டட் சன்லைட் தான் வந்துச்சு. அது அந்த இடத்துல கொஞ்சம் சூடு பட்டுச்சு. நான் நியூஸ் பேப்பர் போட்டு அந்த மிளகா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக காம்பு கிள்றேன்னு. இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வெட்டியான வேலை. அது வந்து உட்காந்து பொறுமையாக நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் நான் கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கடற்கரைன்னு கிள்ளி தூக்கி போட்டேன். ஸோ எனக்கு சன்லைட்டில் வச்சு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால நான் லைட்டாக வந்து ஒரு இரும்பு கடாயை சுட வச்சு வந்து லைட்டாக வறுத்து எடுத்துடுறேன். ரொம்ப கம்மியாக சூடில் வாட்டி எடுத்தால் போதும். நல்லா கிறிஸ்பாகிடும் மிளகா. உங்களுக்கு தீய விட்டுறாதீங்க. கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் நான். இந்த மிக்சியில் ஒரு முக்கா எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீத்தியோட குட்டி ஜார். ஸோ இது போதும். கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, ப்ரீத்தி ப்ளூ லீஃப் தான். ஆர்டினரி பேசிக் மிக்சி தான் இது. திறக்கும் போது தயவுசெய்து கிட்ட போயிடாதீங்க. ஆப்போசிட் சைட் தரங்க, நெடி பறக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஃபைன் தூள் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் அரைக்க ஓரளவுக்கு ஃபைனாக கொண்டு வரலாம். கண்டிப்பாக வந்து மில் அரைக்கிற மாதிரி வராது. ஓரளவுக்கு கொண்டுட்டு வரலாம். ஸோ அதுதான், அது கொஞ்சம் பேஷன்ஸ். சின்ன சின்ன பேட்சாக போட்டு அரைக்கணும். இப்போ செகண்ட் டைம் அரைக்கிறேன். மிக்சியை ரொம்ப சிரமமும் படுத்தக்கூடாது. ஏன்னா சூடேறி ஓட்டர் போயிட வாய்ப்பு இருக்குது. ஸோ விட்டு அரைக்கணும். திறக்கும் போது தள்ளி வச்சு திறங்க. ரெடி. see that ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் பாருங்கள். இட்ஸ் குட் எனஃப். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். மூடியில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஃபைனாக இருக்கும். மில் அரைச்ச மாதிரியே இருக்கும். டைம் அரைக்கிறேன். நடுவில் தட்டி விட்டேன். இங்கே வர பவுடர்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் இறங்காது. நான் சூடில் போய் ஒட்டிக்கும். மிக்சிக்கு ஒரு பிரேக் கொடுத்து கூட அரைக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மூடியில் இருக்கிறது பாருங்க. மூடியில் இருக்கிற மாதிரி இதில் வரல. பட் ஐ திங்க் இட்ஸ் குட் எனஃப். ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வந்து அப்படியே அந்த ஃபைன் சூப்பர் ஃபைன் கன்சிஸ்டன்சி இதில் எதிர்பார்க்க முடியாது. பட் வீட்டில் அரைக்கிறதுக்கு இட்ஸ் குட் எனஃப். இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் இன்னும் ஒரு பேட்ச் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க. கையை போட்டிங்கன்னா அவ்வளோதான். கையை போட்டது கூட பரவாயில்ல, கை எரியும். அது எதுவும் மறந்து நம்ம கழுவாமல் சரியாக கழுவாமல் கண்ணில் வச்சோன்னா முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க பாருங்கள். ஸோ அரைச்ச பவுடர் வந்து நான் என்னோடய யூஷுவல் ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் வந்திருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 400 கிராம்ஸ் கொள்கிற ஜாரு. இது வந்து பாதி வந்திருக்கு. ஸோ 200 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இது போதும். ஸோ இவ்வளோ போட்டால் போதும். நல்லாவே இருக்கும். எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் கடையில் வாங்கின மிளகாத்தூளை எடுத்து நீங்கள் போடுறதுக்கும் வீட்டில் அரைச்சி போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் சின்ன சின்ன பேட்சில் அரைச்சிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டியில் அரைச்சி சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்கன்னா உண்மையிலேயே
உண்மையிலேயே வந்து சமையலில் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஆல்சோ பர்சனலி ஐ லைக் டு கிரைண்ட் மை ஓன் மசாலா பவுடர்ஸ். எனக்கு வந்து இவங்க அரைச்சி தரணும், இவங்க அரைச்சா தான் என்னால் வந்து இங்கே சமைக்க முடியுன்ற மாதிரி டிபெண்டன்சி நான் வச்சுக்க மாட்டேன் எப்போவுமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் வந்து எனக்கு வெறும் சில்லி பவுடர் மட்டும் தான் மிஸ் ஆச்சு. இப்போ அதையும் நான் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போ இது எல்லாமே ஈஸியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம நாடு விட்டு நாடு வந்திருக்கோம், நம்ம வந்து சர்வைவ் பண்ண கற்றுக்கணும், நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க கற்றுக்கணும். எப்பவுமே ஒருத்தர் அரைச்சி தரணுன்றது வெயிட் பண்ணக்கூடாது. ரெசிபி வாங்கி நம்மளே செஞ்சிடலாம். இங்கே எல்லா ரா இன்க்ரீடியன்ஸும் கிடைக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து கொண்டு வரணுன்ற அவசியமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா தனியா தூள். ஸோ தனியா தூளும் நானே வீட்டில் தான் அரைச்சிப்பேன். ஸோ நம்மளுக்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணணும்னா கூட ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்சியில் போய் 2 பவுடர் ஒன்றா போட்டு நீங்கள் ஒரே ஒரு பல்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட அது அழகாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி வந்து எல்லா பவுடரும் நானே தான் அரைச்சிப்பேன். என்கிட்ட வந்து வெறும் ரா இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் நான் இந்தியன் ஷாப்லேருந்து வாங்குவேன். மற்ற பவுடர்ஸ் எதுவுமே வந்து நான் கடையிலேருந்து வாங்குறது கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் என்னென்ன பவுடர்ஸ்லாம் நான் வீட்டில் செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், இதெல்லாம் நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, நம்ம இருக்க இடத்துல ரா இன்க்ரீடியன்ஸ் வாங்கி நம்மளே பவுடர் அரைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.